எபிசோட் 101. ஆதனுக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டதை கேட்டு அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் அதிருப்தியாக இருந்தார்கள். அப்போது அந்த அறிவிப்பை கேட்டு அட்டூரியன், மைதிலி, வேட்டையன், சக்கரவர்த்தி மற்றும் நவயுகனுக்கும் அந்த அறிவிப்பு இதயத்தில் இடி விழுந்தது போல இருந்தது. நவயுகன் அட்டூரியனுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அதன் பிறகு அட்டூரியனுக்கு அந்த பரிசு இல்லை என்று முடிவாகவும் அவன் அந்த முதல் பரிசு ஆதனையும் அட்டூரியனையும் தவிர அங்கிருக்கும் 6 நபர்களில் யாராவது ஒருவருக்கு கிடைத்திருந்தாலும் சந்தோஷமாக உணர்ந்திருப்பான். ஆனால் அந்த முதல் பரிசு ஆதனுக்கு கிடைத்ததில் நவயுகனுக்கு சற்றும் விருப்பமே இல்லை. அவன் கோபமாக ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். ஆதனுக்கு முதல் பரிசு என்று கேட்டதும் வேட்டையன், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த முட்டாளுக்கு எப்படி முதல் பரிசு கிடைச்சிச்சு என்று நினைத்து குழம்பினான். அப்போது சக்கரவர்த்தி அவனுக்கு அருகில் இருந்த இனியனை பார்த்து, என்னப்பா, இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு ஆளுங்க ஏதாவது தப்பா கணக்கு போட்டாங்களா என்ன? நம்ம அட்டூரியன் மாதிரி ஒரு மாவீரன் இந்த மேடையில இருக்கும்போது போயும் அந்த ஒன்னுத்துக்கும் ஆகாத 7வது லெவல் சக்தி உள்ள ஆதனு கொடுக்கறாங்க என்று விரக்தியுடன் கூறினான். அதை கேட்ட இனியனும் அதே அதிருப்தியுடன் அந்த அனௌன்சரை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த அனௌன்சரும் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கின் மேலதிகாரிகள் எல்லாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள். அந்த அனௌன்சரின் அறிவிப்பை கேட்டதும் மைதிலுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. நம்ம தான் ஆதன தப்பு கணக்கு போட்டுட்டோம், அவன் அட்டூரியனை விட சிறந்தவன்னு இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு கமிட்டி ஆதனுக்கு முதல் பரிசு கொடுத்து சொல்லாம சொல்லிட்டாங்க என்று நினைத்தாள். நட்சத்திர பள்ளத்தாக்கு ஆதனுக்கு எந்த விதத்தில் முதல் பரிசு கொடுத்தார்கள் என்றால், அந்த ஆபத்தான பள்ளத்தாக்கில் இருந்து 9 நட்சத்திர பழங்களில் 8 பழத்தை ஆதன் தனியாளாக எடுத்திருக்கிறான் என்பது மிகப்பெரிய விஷயமாகும். அந்த முடிவுகள் யார் மனதையும் குழப்பியதோ இல்லை. ஆனால் அந்த முடிவுகள் மைதிலியின் மனதை குழப்பி விட்டுவிட்டது. ஏனென்றால் மைதிலியின் முடிவு ஒருபோதும் தவறாக போனதே இல்லை. ஆனால் இந்த முறை அவள் அட்டூரியன் தான் முதல் பரிசு பெறுவான் என்றிருந்தாள். ஆனால் முடிவு அதற்கு மாறாக வந்திருப்பதுதான் அவளுக்கு அதிருப்தியாக இருந்தது. அது மட்டுமின்றி மைதிலி தான் ஆதனுக்கு பதிலாக அட்டூரியனை தேர்ந்தெடுத்து தான் தப்பு செய்து விட்டோமோ என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த சோமன், ஆதனுக்கு விசில போட, ஆதனை பார்த்து வயிறு ஏறிடுவங்க ஜெலிசில் போட்டு வீட்டுக்கு அனுப்பு என்று கூறிவிட்டு விசில் அடித்து பாராட்டினான். அதை கேட்டு அங்கிருந்த பலரும் சோமனை கோபமாக பார்த்தார்கள். இருப்பினும் அவர்களால் அவன் சொன்னதை மறுக்க முடியவில்லை. அந்த கூட்டத்தினர் அனைவரும் அந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த அனௌன்சர் அந்த கூட்டத்தை பார்த்து, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ஏன் இந்த முதல் பரிச ஆதனுக்கு அறிவிச்சோன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது சந்தேகம் இருக்குன்னு. அது ஏன்னா நட்சத்திர பள்ளத்தாக்குல 9 நட்சத்திர பழங்கள் வந்துச்சு. அதுல 8 பழத்தையும் ஆதன் தனியாளா எடுத்திருக்கான். அதனாலதான் அவனுக்கு முதல் பரிசு அறிவிச்சிருக்கோம் என்று கூறினார். அதை கேட்ட கூட்டத்தினர் திரும்பி சிந்துவை பார்த்தார்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு சிந்து அனைவரிடமும் ஆதன் 8 பழத்தை எடுத்து விட்டான் என்று சொன்னபோது சிலர் மட்டுமே அதை நம்பினார்கள். அங்கிருந்த பலரும் அவள் சொன்னதை நம்பவே இல்லை. ஆனால் இப்போது அந்த அனௌன்சர் இந்த அறிவிப்பு செய்யவும் ஆதனை தாழ்த்தி நினைத்தவர்கள் எல்லாம் அப்படியே தலைகுனிந்து நின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அனைவரும் ஆதனை தரக்குறைவாக பேசிவிட்டோமே என்று மனம் வருந்தி நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன் அவனுக்கு அருகில் இருந்த ஒரு நபரை பார்த்து, நீ தானடா ஆதனுக்கு என்ன தகுதி இருக்கு, முதல் பரிசு கொடுக்க போறாங்கன்னு தொண்டை வலிக்க கத்திக்கிட்டு இருந்த, இப்ப அந்த ஐயா சொன்னது காதுல விழுந்துச்சா, எதனால ஆதன் முதல் பரிசு வாங்குறான்னு என்று கேட்டான். அந்த நபரும் தலைகுனிந்து நின்றான். அதை பார்த்து சோமன், பேச வேண்டியதெல்லாம் அசிங்கமா பேசுறதே, அதுக்கப்புறம் அப்பாவி மாதிரி தலைய தொங்க போட்டு நின்னா நீங்க சொன்னதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? இப்ப சொல்றேன், இங்க இருக்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என்னைக்குமே ஒரு ஆள் உருவாவதை வச்சு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அவனோட ஆற்றல் பெரிய பெரிய லெவல்ல இருக்கவங்க கிட்ட கூட இருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க மத்தவங்களை பத்தியே பேசாதீங்க. நீங்க உங்க சக்தியை வளர்த்துக்கோங்க. நிச்சயமா நீங்களும் இது மாதிரி பல பரிசுகளை வாங்குவீங்க என்று கூறினான். அவன் பேசியதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆமென்றவாறு தலையசைத்தார்கள். அப்போது ஆதனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சோமனிடம் முன்பு கேட்ட நபர் ஆதனுக்கு அறிவித்த பரிசை கேட்டு சந்தோஷமாக கைதட்டி பாராட்டினான். அவனை தொடர்ந்து அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் ஆதன் பெயரை சொல்லி கைதட்டி பாராட்டினார்கள்.
அதை பார்த்த சோமன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அந்த பள்ளத்தாக்கிற்குள் சென்ற வீரர்களில் ஆதன் தான் குறைந்த லெவல் சக்தியுள்ளவன் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள். அப்படி இருக்கும்போது எந்த போட்டி நடந்தாலும் அதில் டாப் 3 இடங்களை பிடிக்கும் பெரிய மாவீரர்களான அட்டூரியன், இனியன் போன்ற நபர்கள் வந்த பள்ளத்தாக்கில் ஒரு 7வது லெவல் சக்தி உள்ளவன் 8 பழத்தையும் வெற்றிகரமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான் என்றால் இது சாதாரணமான விஷயமே கிடையாது என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். அங்கிருந்த கூட்டத்தினரில் சிலர் ஆதனின் பெயர் சொல்லி கைதட்டி ஆரவாரம் செய்து பாராட்டிக் கொண்டிருப்பதை பார்த்த வெண்ணிலாவும் மஞ்சுவும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். முக்கியமாக தனது மானத்தை காப்பாற்றிய ஆதன் வெற்றி பெற்று விட்டான் என்ற அறிவிப்பை கேட்டு வெண்ணிலாவை விட மஞ்சுதான் மிகவும் சந்தோஷமாக கைதட்டி கொண்டிருந்தாள். நம்ம முதல்ல இருந்தே ஆதன் கூட நல்ல முறையில மரியாதை கொடுத்து பழகி இருக்கலாம். இவனை மாதிரி ஒரு நல்லவனை போய் நம்ம மரியாதை குறைவா நடத்தினது ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரி, இதுவும் நமக்கு ஒரு பாடம் தான். இனிமே எல்லார்கிட்டையும் பார்த்து நடந்துக்கணும் என்று நினைத்து தனது தப்பை உணர்ந்து விட்டு ஆதனுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த அனௌன்சரின் தலைமை சிஷ்யன் தனது கையில் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு அதில் ஏதோ ஒரு பரிசை துணி வைத்து மறைத்துக் கொண்டு வந்து ஆதனுக்கு முன்னால் நின்று சிறு புன்னகை செய்தான். ஆதனும் அந்த நபரை வணங்கிவிட்டு அந்த பரிசை எடுத்துக்கொண்டு அந்த அனௌன்சரை பார்த்து வணங்கிவிட்டு நின்றான். அதை பார்த்த அந்த அனௌன்சர் ஆதனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு கூட்டத்தினரை பார்த்து, இப்ப ஆதனுக்கு கொடுத்திருக்க மாத்திரையை பத்தி சொல்ல போறேன். இது என்ன மாத்திரைனா உயிர் காக்கும் மாத்திரை. இந்த மாத்திரை தான் முதல் பரிசு வாங்கின ஆதனுக்கு நம்ம நட்சத்திர பள்ளத்தாக்கு கமிட்டி கொடுத்து பாராட்டும் பரிசு என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து, வாழ்த்துக்கள் ஆதன், இந்த பரிசு மட்டும் இல்லாம நாங்க உனக்கு இன்னொரு பரிசும் கொடுக்க போறோம். அது நாங்க முடிவு பண்ணல, ஆனா நீ எங்க கிட்ட எது கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். அது என்னவா இருந்தாலும் உனக்கு பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். கேளு ஆதன், உனக்கு என்ன வேணும் என்று சந்தோஷமாக கேட்டார். அதை கேட்டதும் ஆதன் சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்போது ஆதனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு உயிர்காக்கும் மாத்திரை என்று கேட்ட மக்கள் மிகவும் ஆச்சரியமாக உணர்ந்தார்கள். ஏனென்றால் அந்த மாத்திரை உயிரிழந்த ஒரு நபரை கூட மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாத்திரையாகும். இந்த மாத்திரை ஆதனுக்கு பரிசாக கொடுப்பார்கள் என்று அந்த கூட்டத்தினர் அல்ல, அந்த மேடையில் இருந்த யாருமே நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த மாத்திரை உயிர் போன நபரை மட்டும் காப்பாற்றும் மாத்திரை அல்ல. ஒரு நபர் ஆழமான காயங்கள் பட்டு இறந்து போகும் இறுதி கட்டத்தில் இருந்தாலும் அவன் கடைசி மூச்சு இருக்கும் போது அவனுக்கு இந்த மாத்திரை கொடுத்தால் அந்த நபரின் உடம்பில் இருக்கும் காயங்கள் அனைத்தும் சரியாகி அந்த நபர் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து விடுவான். அந்த அளவுக்கு இந்த மாத்திரைக்கு சக்தி இருக்கிறது. அதனால்தான் அந்த பரிசு கிடைத்ததில் அங்கிருந்த அனைவருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம். இந்த மாத்திரை அந்த நாட்டிலேயே 10ல் 2 பங்கு ஆட்களிடம்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாத்திரை எவ்வளவு மதிப்பு மிக்க ஒன்றாகும். இந்த பரிசை சொல்லிவிட்டது அந்த பள்ளத்தாக்கு எவ்வளவு ஆபத்தானது என்று. ஏனென்றால் இந்த பரிசு கிடைத்திருப்பது சாதாரணமான ஒரு நபருக்கு அல்ல, அந்த பள்ளத்தாக்கில் சாதித்து சரித்திரம் படைத்த ஒரு நபருக்கு என்று. அட்டூரியன் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். ஏனென்றால் அந்த முதல் பரிசும் அந்த விலை மதிப்பு மிக்க மாத்திரையும் தனக்குத்தான் வந்திருக்க வேண்டும். அதை ஆதன் தட்டி பறித்து விட்டான் என்று அவன் மீது அட்டூரியனுக்கு மேலும் கோபம் அதிகமானது. அப்போதுதான் ஆதன் முதலாக பேசுவதற்கு முன்வந்து நின்றான். ஆதன் அனௌன்சரை பார்த்து, முதல்ல எனக்கு இந்த பரிசு கொடுத்த நட்சத்திர பள்ளத்தாக்கின் கமிட்டி நபர்களுக்கும் அனௌன்சருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. இப்பதான் அனௌன்சர் ஐயா சொன்னாரு, இந்த பரிசோட சேர்த்து எனக்கு இன்னொரு பரிசும் கொடுக்கறேன்னு. இப்ப என்னோட இன்னொரு தேவையும் நான் பூர்த்தி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அந்த விஷயத்துக்காக தான் இந்த போட்டியில நான் கலந்துகிட்டேன். நான் அந்த விஷயத்த கேட்கலாமா ஐயா என்று கேட்டான். ஆதனின் பணிவான பேச்சை கேட்டு கூட்டத்தில் ஆதனை தரக்குறைவாக நினைத்த சிலரும் மனம் மாறி ஆதனின் மீது நல்ல அபிப்பிராயம் வந்து அவன் என்ன கேட்கப் போகிறான் என்று ஆர்வமாக கேட்க முன் வந்தார்கள். அந்த அனௌன்சர் ஆதனை பார்த்து, கேளு ஆதன், நீ ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த போட்டியில கலந்துகிட்டேன்னு வேற சொல்ற. என்னதான் இந்த பள்ளத்தாக்குல போட்டி போட வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருந்தாலும் நீ ஜெயிச்சவன். உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்க கூட்டத்தினரும் தெரிஞ்சுக்கட்டும் என்று அன்பாக கூறினார். அப்போது அங்கிருந்து கூட்டத்தினர் சிலர், இவன் எப்படியும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் தான் கேட்க போறான், இல்லனா அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கோட கமிட்டியில முக்கிய பொறுப்போ இல்ல பணமோ கேட்க போறான், அப்படியும் இல்லனா மார்ஷியல் ஆர்ட்ஸோட முக்கியமான டெக்னிக் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறான். இந்த கமிட்டியும் சரின்னு தலையாட்டிட்டு அதை பண்ணி கொடுக்க போறாங்க. இதுதான் நடக்க போதே என்று பலரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் சொன்னதை கேட்டு சோமன் கண் கலங்கினான். அதை பார்த்த வெண்ணிலா, ஏய் சோமன்,
ஏண்டா கண் கலங்குற? ஆனந்த கண்ணீரா என்ன என்று கேட்டாள். இல்லக்கா, ஆதன் இந்த போட்டிக்கு எதுக்கு கலந்துகிட்டான்னு எனக்கும் ஆதனுக்கு மட்டும்தான்க்கா தெரியும். அந்த விஷயத்தை தான் ஆதன் சொல்ல போறான். அதை கேட்டதும் தான் கண் கலங்கிருச்சு என்று கூறினான் சோமன். அப்படியா? அப்படி ஆதன் என்ன கேட்க போறான்? அவனுக்கு ஏதாவது பண பிரச்சனையா? அவன் பணம் காசு இல்ல பதவி ஏதாவது கேட்க போறானா என்ன என்று கேட்டாள் வெண்ணிலா. இல்லக்கா, இப்போ ஆதன் அவனுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவன் இந்த போட்டியிலையும் கலந்துக்கல. அவனுக்கு தேவையானதையும் அவன் கேட்க போறது இல்ல பாருங்க என்று கூறினான் சோமன். அது கேட்டதும் வெண்ணிலாவிற்கு குழப்பம் மேலும் அதிகமானது. அவள் சோமனை பார்த்து, அப்புறம் என்னதான் ஆதன் கேட்க போறான் என்று கேட்டாள். சோமன் வெண்ணிலாவின் காதில் அந்த விஷயத்தை கூறினான். அதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தாள் வெண்ணிலா. அவள் சோமனை பார்த்து, நீ விளையாட்டுக்கு சொல்றியா இல்ல உண்மையை சொல்றியா சோமன் என்று அதிர்ச்சி குறையாமல் கேட்டாள். நான் விளையாட்டுக்கு சொன்னா இல்ல உண்மையை சொன்னான்னு அங்க பாருங்கக்கா, ஆதன் சொன்னதும் உங்களுக்கே புரியும் என்று கூறினான் சோமன். அப்போது வெண்ணிலா வேகமாக திரும்பி மேடையில் நின்று கொண்டிருக்கும் ஆதனை பார்த்து நின்றாள். ஆதன் அனௌன்சரை பார்த்து, முதல்ல நான் ஏன் இந்த போட்டியில கலந்துகிட்டேன்னா, எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் காயப்பட்டு அவரோட உடம்புல இருக்க எலும்பு எல்லாம் உடைஞ்சிருச்சு. அதை சரி பண்ணணும்னு தான் நான் இந்த போட்டியில கலந்துகிட்டேன். இப்ப இந்த மதுரா அகாடமிக்கு என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, அவர் அந்த காயங்கள்ல இருந்து பூரணமா குணமாகணும். அதுக்கு நீங்க வேல்யூபிளான ஹீலிங் மாத்திரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் என்று பணிவாகவும் தயக்கத்துடனும் கேட்டான். ஆதன் கூறியதை கேட்டு அந்த கூட்டமே ஒரு நிமிடம் அமைதியானது. சிலர் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. ஏனென்றால் ஒரு அண்ணனுக்காக இந்த ஆதன் தனது உயிரையே பணயம் வைத்திருக்கிறானா என்று. இன்னும் சிலர் ஆதன் தனது நிலையை உயர்த்தி கொள்ள ஏதேனும் மாத்திரை கேட்டிருந்தால் கூட உபயோகமாக இருந்திருக்கும். இவன் இப்படி கேட்டு அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டான் என்று மனதிற்குள் வசைபாடினார்கள். இன்னும் சிலர் ஆதன் தனது உடன்பிறவாத அண்ணனுக்கு இப்படி ஒரு போட்டியில் பங்கு பெற்றானா என்றும், இந்த உயர்ந்த எண்ணமும் இப்படி ஒரு சகோதரனும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதனை ஒரு உதாரணமாகவே எண்ணினார்கள். அப்படியா ஆதன்? யாரு உங்க அண்ணன்? அவரை யாரு அடிச்சு காயப்படுத்தினாங்க என்று வருத்தத்துடன் கேட்டார் அனௌன்சர். என் அண்ணன் பேரு அசோகன். அவரை தங்கமணி தான் ஈவிரக்கம் பார்க்காம அடிச்சு காயப்படுத்தினான். இந்த விஷயம் இங்க இருக்க பலருக்கும் தெரியும். ஏன்னா அது அந்த சக்தி கொடுக்கிற பாறைகள் கிட்டதான் நடந்துச்சு என்று வருத்தத்துடன் கூறினான் ஆதன். அதை கேட்ட பருள், அசோகனுக்காக தான் ஆதன் இந்த போட்டியில கலந்துகிட்டானா? இந்த சம்பவம் நடக்கும்போது நம்மளும் அங்கதானே இருந்தோம் என்று நினைத்தாள். ஆதன் நீர்வீழ்ச்சி என்று கூறியதும் பருளுக்கு அங்கு நடந்த சம்பவம் கண்முன் ஓடியது. அங்கு அந்த தங்கமணி அசோகனை ஈவிரக்கமில்லாமல் டார்ச்சர் செய்ததும், அதன் பிறகு அசோகன் தன்னையும் ஆதனையும் சேர்த்து வைத்து பேசியது என்று அனைத்தும் நினைவுக்கு வந்தது. அசோகனின் வார்த்தைகள் பருளுக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் தங்கமணி அங்கு செய்தது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செயலாகும் என்று உணர்ந்தாள். இப்போது ஆதன் அசோகனுக்காக தான் வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டதும், இப்படியும் ஒரு உண்மையான அன்புமிக்க மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று பருள் ஆதனை பெருமிதமாக எண்ணினாள். ஆதனின் கோரிக்கை ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா? ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்த கதைகளத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 102. ஆதன் அந்த அனௌன்சரிடம் அசோகனுக்கு தேவையான ஹீலிங் மாத்திரைகளை கேட்டான். அவன் அதை கேட்டதும் அங்கிருந்த சிலர் ஆதனை வசைபாடினார்கள். சிலர் ஆதனின் பாசத்தை பார்த்து வியந்தார்கள். அந்த அனௌன்சர் தனது இடத்திலிருந்து எழுந்து உள்ளே சென்று விட்டார். அதை பார்த்த ஆதன், நம்ம தெரியாம இந்த உதவியை கேட்டோமோ? ஏன்னா இந்த அனௌன்சர் நம்ம சொன்னதை கேட்டதும் வேகமா கிளம்பி உள்ள போயிட்டாரு. இவர் கோபத்துல போனாரா இல்ல எதுக்கு போனார்னே தெரியலையே என்று நினைத்து குழம்பினான். சோமன் வெண்ணிலாவை பார்த்து, என்னக்கா, ஆதா அவனோட உதவியை கேட்கவும் அந்த ஐயா எந்திரிச்சு உள்ள போயிட்டாரு. அவர் கொடுப்பாரா இல்ல கொடுக்க மாட்டாரா என்று கேட்டான். மதுரா அகாடமி ஒரு வாக்கு கொடுத்தா அது நிச்சயமா பண்ணுவாங்க சோமன், அத பத்தி கவலைப்படாத. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆதன் நீ சொன்னது அப்படியே வார்த்தை மாறாம எப்படி சொன்னா? எப்படி சோமன் நீ ஆதனை இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் வெண்ணிலா. அதை கேட்டு சோமன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நான் அவனை புரிஞ்சுக்கிட்டனா இல்லையான்னு எனக்கு தெரியலக்கா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவன் மனசாட்சிப்படிதான் நடந்துக்குவான். அது சரி தப்புன்னெல்லாம் இல்ல. அவனுக்கு பிடிச்சதுன்னா செஞ்சிருவான். அது யார் தடுத்தாலும் அவன் பண்ணாம விடமாட்டான்கா. இதுதான் நான் அவன் கூட இருந்ததுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்று கூறினான். உண்மைதான் சோமன், அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மி தான்.
அதுவும் இல்லாம நீ சொன்ன விஷயத்த நான் ஆதன் கிட்ட பல வாட்டி பாத்திருக்கேன். ஆனா எனக்கு அப்ப தெரியல. இப்ப நீ சொல்லவும் தான் ஒவ்வொரு விஷயமும் கண்ணு முன்னாடி தெரியுது என்று கூறினாள் வெண்ணிலா. அதன் பிறகு இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த அனௌன்சர் மீண்டும் வந்து அவரது நாற்காலிக்கு அருகில் நின்றுவிட்டு ஆதனை பார்த்து, இந்த ஆதன், நீ எங்க கிட்ட கேட்ட ஹீலிங் மாத்திரைகள், இந்த மாத்திரைய அசோகனுக்கு கொடு, அவன் சீக்கிரமா அதுல இருந்து குணமாகிடுவான் என்று கூறினார். அதை கேட்டதும் ஆதனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அவன் சந்தோஷமாக சென்று அந்த மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு ஆதன் அனௌன்சரை பார்த்து, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, இந்த உதவிய என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் என்று கூறினான். அந்த அனௌன்சர் ஆதனை கட்டியணைத்துக் கொண்டு, ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பாதன், சீக்கிரம் போய் அசோகனை காப்பாத்து போ என்று கூறினார். அதை கேட்ட ஆதன் சரி என்றவாறு தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தான். அப்போதவன் அந்த பள்ளத்தாக்கு போட்டியில் பங்கு பெறுவதாக இருந்தபோது எத்தனையோ பேர் அவனை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அவன் அந்த பள்ளத்தாக்குக்குள் சென்று வெற்றி பெற்று விட்டான் என்று ஆதனுக்கு ஒரு கர்வம் இருந்தது. இருப்பினும் அவன் அவர்களை பார்த்து ஏதும் பேசாமல் சிறிது நேரம் அந்த கூட்டத்தை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தான். அந்த கூட்டத்தினரில் சிலர் இப்படி ஒரு மாவீரனை நாம் கேலி செய்து விட்டோம் என்று இருந்தார்கள். சிலர் ஆதன் கீழே வந்ததும் அந்த 8 பழத்தையும் அவனிடமிருந்து பறித்துவிட வேண்டும் என்று வஞ்சகமான எண்ணத்தோடும் இருந்தார்கள். அனௌன்சர் ஆதனுக்கு ஹீலிங் மாத்திரைகளை கொடுத்ததை பார்த்து அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் சோமன். அவன் வெண்ணிலாவை பார்த்து தனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான். வெண்ணிலாவும் மஞ்சுவும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். மற்றொரு திசையில் இருந்த சிந்துவும் ஆதனை நெகிழ்ச்சியுடன் உணர்ந்தாள். அப்போது அந்த அனௌன்சர் அந்த கூட்டத்தை பார்த்து, இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு போட்டி இதோட முடிஞ்சது, நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பலாம் என்று கூறினார். அதை கேட்டதும் அந்த கூட்டத்தினர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது அங்கு ஒரு பெரிய சத்தம் வந்தது. எல்லாரும் போகாதீங்க, நில்லுங்க என்று குரல் வந்தது. அது யார் என்று அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அந்த சத்தம் மேடையில் இருந்துதான் வந்தது. அது வேறு யாரும் இல்லை, அட்டோரியன் தான். அந்த அனௌன்சர் அட்டோரியனை பார்த்து, என்னாச்சு அட்டோரியன், எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கத்துற, நீ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டியே என்று கேட்டார். ஆமையா, நான் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் தான். ஆனா இங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது என்னால இப்படி நடந்துக்காம இருக்க முடியல. இப்ப அந்த பழத்தை வச்சுதான் நீங்க அந்த முதல் பரிசு ஆதனுக்கு கொடுத்தீங்களா என்ன என்று கேட்டான் அட்டோரியன். அவன் கேட்கும் தோரணையில் இருந்தே அனௌன்சர் புரிந்து கொண்டார் அட்டோரியனுக்கு அந்த அகாடமி கொடுத்த பரிசில் உடன்பாடு இல்லை என்று. இருப்பினும் அனௌன்சர் அட்டோரியனை பார்த்து, இப்ப எதுக்கு இந்த கேள்வியை கேட்கிற அட்டோரியன், இததான் நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டேன்ல, இதுல உனக்கு என்ன சந்தேகம், ஏன் உனக்கு கொடுத்த பரிசுல உனக்கு திருப்தி இல்லையா என்ன என்று கேட்டார். ஆமையா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட திருப்தியே இல்ல. ஏன்னா நான் இந்த பள்ளத்தாக்குல அத்தனை மிருகங்களை கொண்டிருக்கேன். அதுவும் இல்லாம நான் எந்த இடத்துலயும் இன்னொரு ஆள் துணை தேடவே இல்லை என்று அட்டோரியன் அனௌன்சரை பார்த்து கூறிவிட்டு ஆதனை முறைத்து கொண்டு, சிலரெல்லாம் அந்த மலை ஏறும்போது ஒருத்தவங்க துணையோட தான் ஏறினாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரிய பரிசு கிடைச்சிருக்கு, எனக்கு அதுல உடன்பாடே இல்லையா, அப்படி இருக்கும்போது எனக்கு தான் அந்த முதல் பரிசு கிடைச்சிருக்கணும் என்று கேட்டான். அட்டூரியன் ஆதனை பார்த்துதான் பேசுகிறான் என்று அனௌன்சர் தெளிவாக புரிந்து கொண்டார். அட்டூரியன் மதுரை அகாடமியின் முடிவே தவறானது என்பதை போல் கேள்வி கேட்கவும் அனௌன்சருக்கு கோபம் அதிகமானது. உனக்கு என்ன திமிர் இருந்தா நீ மதுரை அகாடமியை பார்த்து கேள்வி கேட்ப? இப்போ உன்கிட்ட ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன் சைகன் வம்சத்து பெரிய ஆளுங்க இங்க வந்தா கூட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் நீ இவ்வளவு கேள்வி கேட்கிற, உனக்கு நாங்க பதில் சொல்லணுமா? எங்க முடிவுதான் இறுதியானது, அதுல மாத்துறதுக்கு எதுவும் இல்ல என்று உறுதியாக கூறினார் அனௌன்சர். அதை கேட்டதும் அட்டூரியனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல உணர்ந்தான். அவன் ஏதும் பேசாமல் தலை குனிந்து நின்றான். அந்த அனௌன்சர் சாதாரணமான ஆள் இல்லை. அவர்தான் அந்த அகாடமியின் தலைமைக்கு கீழ் செயல்படும் ஒரு அதிகாரியாகும். தலைமைக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு அவருக்கு ஆற்றலும் தகுதியும் இருக்கிறது. அப்படி ஒரு நபரின் முடிவை அட்டூரியன் எதிர்த்து கேள்வி கேட்டது அங்கிருந்த மக்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அனைவரும் அப்படியே உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனை விட அட்டூரியன் வலிமையானவன் என்று மக்களின் நம்பிக்கை இருப்பினும் அந்த மதுரை அகாடமியின் முடிவை மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டுதான் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த அனௌன்சர் வேகமாக திரும்பி அந்த கூட்டத்தை பார்த்து, இந்த போட்டி முடிவுகள் முடிஞ்சது, எல்லாரும் இங்கிருந்து கிளம்பலாம் என்று கூறினார். அதை கேட்டு அட்டூரியன் மிகவும் அவமானமாக உணர்ந்தார். இருப்பினும் அவனால் ஏதும் செய்ய முடியவில்லை. இன்று அட்டூரியன் தனது முதல் பரிசை மட்டும் இழக்கவில்லை,
அந்த மேடையில் அவன் தனது கௌரவத்தையே இழந்து விட்டதாக எண்ணினான். இந்த நாளை நான் என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் என்று நினைத்தான் அட்டூரியன். அவன் மேடையில் இருந்து வேக வேகமாக இறங்கினான். அதை பார்த்த மைதிலி வேகமாக சென்று அவனுடன் சேர்ந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். அட்டூரியன் தனது பல்லக்கில் ஏறுவதற்கு முன்பு திரும்பி ஆதனை கோபமாக பார்த்தான். அவனுக்கு ஆதன் மீதான வெறுப்பு மேலும் அதிகமானது. இனி ஒரு முறை ஆதன் தனது கையில் சிக்கினால் அவனுக்கு மரணத்தை பரிசீலிக்க வேண்டும் என்று எண்ணியவாறே அந்த பல்லக்கில் ஓங்கி காலை வைத்து ஏறி உள்ளே அமர்ந்தார். அப்போது ஆதனும் வேகமாக மேடையில் இருந்து இறங்கி வந்து சோமன், வெண்ணிலா மற்றும் மஞ்சுவுக்கு அருகில் நின்றார். அவர்கள் மூவரும் ஆதனை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்குமிங்கும் சிலர் ஆதனை கோபமாக பார்த்துக் கொண்டே அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை மட்டுமே செய்தான். அப்போது அதை பார்த்த சோமன் தனது பிரம்பு குச்சியை எடுத்து ஆதனின் இடுப்பில் வைத்துவிட்டு சோமன் ஆதனை கட்டி அணைப்பது போல் கட்டி அணைத்துவிட்டு அவனுக்கு காதில், மச்சான், இங்க பல பேர் உன்னை சம்பவம் செய்யணும் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒரு ஆளை ஒரே அடியில நீ கொண்டேனாதான் இங்க இருக்க எல்லாரையும் சமாளிக்க முடியும்டா என்று சிரித்துக் கொண்டே கூறினான். ஆதனும் சரி என்றவாறு தலையசைத்தான். அப்போது வெண்ணிலா சோமனை பார்த்து, ஏய் சோமன், அவனே ரொம்ப டயர்டா இருக்கான், அவன்கிட்ட போய் உன்னோட பெரம்பு குச்சியை கொடுக்கற, நான் வேணும்னா அதை வச்சுக்கவா என்று கேட்டாள். இல்லக்கா, அது ஆதன் கிட்ட இருக்கிறதா நல்லது. இது நீங்க இப்ப புரிஞ்சுக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்குவீங்க என்று கூறினான் சோமன். இவன் என்ன சொல்றான்? சரி, அவன் ஏதாவது விளையாட்டா சொல்லுவான் என்று வெண்ணிலா நினைத்தாள். அப்போது மஞ்சு ஆதனை பார்த்து, வாழ்த்துக்கள் ஆதன், அப்புறம் என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப தரக்குறைவா பேசிட்டேன் என்று கூறினாள். ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, பரவாயில்ல மஞ்சு, இப்போ உனக்கு ஒன்னும் அடிப்படையிலேயே, நீங்க 2 பேரும் சேஃபா பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வந்துட்டீங்கல்ல என்று கேட்டான். மஞ்சு கண் கலங்க, அதெல்லாம் பாதுகாப்பா வந்துட்டோம் ஆதன், உனக்கு எதுவும் அடிப்படையிலேயே என்று கேட்டாள். அதெல்லாம் எதுவும் இல்ல மஞ்சு என்று கூறினான் ஆதன். ஓ, நீங்க எல்லாம் ஹீரோ, அடிபட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க, இது இந்த பிள்ளைக்கு தெரியாம கேள்வி கேக்குது பாரு என்று கிண்டலாக கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன், வெண்ணிலா மற்றும் மஞ்சுவும் சிரித்தார்கள். அதை பார்த்த சோமனும் சிரித்துக் கொண்டிருந்தான். மூவரும் பேசி சிரித்துக் கொண்டிருந்த போது மேடையில் இருந்த பொருள் கீழே இறங்கியதும் ஆதனை பார்க்கத்தான் வந்தாள். ஆதன், நான் அந்த மேடையில இருந்து கீழே வந்ததுல இருந்து இங்க வர்ற வரைக்கும் பல பேர் உன்னை அடிக்கணும் கொல்லணும்னு பேசிட்டு இருந்தாங்க ஆதன் என்று கூறினாள் பருள். அதை கேட்டதும் வெண்ணிலாவும் மஞ்சுவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போதுதான் சோமன் தனது பிரம்பு குச்சியை ஆதனுக்கு ஏன் கொடுத்தான் என்று வெண்ணிலாவுக்கு புரிந்தது. அவள் வேகமாக திரும்பி சோமனை பார்த்தாள். சோமனும் ஆதனும் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தார்கள். அப்படியா பருள்? சரி, அவங்க எதுக்கு என்ன கொல்லணும்னு பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டிருப்பியே, அதையும் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் என்று சாதாரணமாக கேட்டான் ஆதன். அதை கேட்ட பருளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த மேடைக்கு அருகில் இருந்து ஆதன் நின்று கொண்டிருக்கும் இடம் வரை எப்படியும் 20க்கும் மேற்பட்டவர்கள் ஆதனை கொல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி அந்த 20க்கும் மேற்பட்டவர்களும் 9வது லெவல் சக்தியில் மேக்சிமம் பவரில் இருப்பவர்களாகும். அவர்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் தன்னாலேயே ஏதும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது ஆதன் என்ன செய்ய போகிறான் என்று பருளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் ஆதன் சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருப்பது அவளுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது ஆதன், நீ அந்த நட்சத்திர பள்ளத்தாக்குல இருந்து கொண்டு வந்த அந்த 8 நட்சத்திர பழங்களை எடுக்கிறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க தனித்தனியா வந்து உன்னை அடிக்க போறது இல்லன்னு அவங்க பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் ஆதன். எப்படியும் அவங்க ஒன்னா வந்துதான் அவங்க கூட சண்டை போடுவாங்க, அதுதான் பயமா இருக்கு என்று பதட்டத்துடன் கூறினாள் பருள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை மட்டுமே செய்தான். அப்போது சோமன் பருளை பார்த்து, இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க, எப்படியும் இவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து என் நண்பனை அடிக்க போறானுங்கன்னு. அதுக்காக அவனுங்களுக்கு பயந்து ஓடணுமா என்ன? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, அவனுங்க ஒன்னா வந்தாலும் சரி தனித்தனியா வந்தாலும் சரி அவங்கள என் நண்பன் பாத்துக்குவான். நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியும் ஆத 30 பேரை குத்தி போடுற அளவுக்கு அவனுக்கு சக்தியும் இருக்கு, புத்திசாலித்தனமும் இருக்கு, பாத்துக்கலாம் விடுங்க என்று கூறினான். சரி, 20 பேரை ஆதன் கொன்றுவான், ஆனா அதுக்கப்புறம் வர்ற ஆளுங்க ஆதன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது என்று அதே பதட்டத்துடன் கேட்டாள் பருள். பருள், சண்டைன்னு வந்துட்டா போட்டு பாத்துடணும், அவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான்னு பாத்துட்டு இருந்தோம்னா அது சரிப்பட்டு வராது. அடிச்சு பாப்போம், ஜெயிச்சா அசோகன் அண்ணா உயிரை காப்பாத்த நானும் கூட வர்றேன், இல்லனா சோமன் இந்த மாத்திரையெல்லாம் கொண்டு போய் அசோகன் அண்ணா கிட்ட கொடுத்துருவான் என்று கூறினான் ஆதன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ ஒன்னும் படத்தில் நடிக்கிற ஹீரோ இல்ல ஆதன், சில நேரங்கள்ல சண்டையை விட சாணக்கியத்தனம் தான் ரொம்ப முக்கியம் ஆதன் என்று கூறினாள் பருள்.
அப்ப இவங்களுக்கு பயந்து ஓடி போக சொல்றியா என்று கேட்டான் ஆதன். இல்ல ஆதன், நீ சண்டை போடு. ஆனா உனக்கு முடியாத கட்டத்துல நான் ஒன்னு சொல்றேன், அந்த மாதிரி பண்ணலாம் என்று கூறினாள் பருள். சரி சொல்லு, என்ன பண்ணலாம் என்று கேட்டான் ஆதன். பருள் தனது திட்டத்தை நால்வரிடமும் ரகசியமாக கூறினாள். அதை கேட்டதும் வெண்ணிலா, மஞ்சு மற்றும் சோமன் முகம் பிரகாசமாக மாறியது. அப்போது ஆதன் பருளை பார்த்து, சரி பருள், அப்ப நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம், அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது என்று கூறினான். சும்மா எல்லாருக்கும் சொல்லாத ஆதன், நீ உன்னை பத்தியும் கொஞ்சம் பாரு, உனக்கு பல கடமைகள் பாக்கி இருக்கும்ல என்று கூறினாள் பருள். அதை கேட்டதும் ஆதனுக்கு அவனது குடும்பத்தின் ஞாபகம் வந்துவிட்டது. அவன் குடும்பத்தை பழிவாங்கிய நபர்களை பழிவாங்க வேண்டும் என்று தனது கடமை பருள் ஞாபகப்படுத்திவிட்டார். அத்துடன் தனது குடும்ப உறுப்பினர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் ஆதன். அப்போது ஆதன் பருளை பார்த்து, உண்மைதான் பருள், எனக்கு பல பேருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு. சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம், சரியா என்று கூறினார். அதை கேட்டு நால்வரும் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தார்கள். அப்போது நால்வரும் 4 திசைக்கு செல்ல ஆயத்தமானார்கள். ஆதன் சோமனை பார்த்து, இந்தாடா உன் பெரம்பு குச்சி, இப்போ இது எனக்கு தேவையில்ல, உனக்கு தான் தேவைப்படும் என்று கூறிவிட்டு கொடுத்தான். அதை சோமன் வாங்கிக் கொண்டு ஆதனை விட்டு அங்கிருந்து சென்றான். மற்ற மூவரான வெண்ணிலா, மஞ்சு மற்றும் பருளும் ஆளுக்கு ஒரு திசை என்று தூரமாக சென்றார்கள். பருளின் திட்டம் என்ன? ஆதனை தாக்க வரப்போகும் வீரர்களின் நிலைமை என்னவாக போகிறது? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 103. ஆதனை தனித்து விட்டுவிட்டு சோமன், வெண்ணிலா, மஞ்சு மற்றும் பருள் ஆளுக்கு ஒரு திசையில் சென்று நின்றார்கள். அப்போது ஆதன் சுற்றியும் பார்த்தான். அங்கிருந்த சிலர் அவனையே சுற்றி சுற்றி வந்தார்கள். அப்போது அதை பார்த்து ஆதன் மெல்ல 2 அடி எடுத்து வைத்தான். அதன் நபர்களும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அதை பார்த்து ஆதன் சிரித்துவிட்டு நின்றான். ஆதன் அவனை பின்தொடர்பவர்களை பார்த்து, டேய், ஒண்ணு சண்டை போட வந்து நில்லுங்க, இல்லனா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அது என்ன பழைய படத்துல எல்லாம் வர்ற மாதிரி பின்னாடியே வர்றீங்க, அப்புறம் நின்னா அப்படியே நிக்கிறீங்க, என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் ராஜகுரு தணிகைநாதனின் சிஷ்யர்கள் 2 வந்து ஆதனுக்கு முன்னால் நின்றார்கள். அதில் ஒருவன் ஆதனை பார்த்து, என்னடா பெரிய ஹீரோ மாதிரிலாம் டயலாக் பேசிட்டு இருக்க, இப்ப நாங்க சொல்ற நல்லா கேட்டுக்கோ, நீ வச்சிருக்க 8 பழத்தையும் எங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நீ போக முடியாது என்று கூறினான். அப்பாடா, இத்தனை பேர்ல நீங்க 2 பேராது ஆண்மையோட வந்து நெஞ்சுக்கு நேரம் நின்னு பேசுறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்டா சாமி. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னால இந்த 8 பழத்தையும் கொடுக்க முடியாது, வா சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்று கெத்தாக கூறினான் ஆதன். ஆதன் கூறியதை கேட்டு அவனை பின்தொடர்ந்து வந்தவர்களும் அவனை அடிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருந்தவர்களுக்கும் கன்னத்தில் பலாரென்று அறை விழுந்தது போல இருந்தது. இருப்பினும் அவர்கள் யாரும் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவும் இல்லை, ஏதும் பேசவும் இல்லை. ஏனென்றால் ஆதனை தற்போது மரித்து நின்றிருக்கும் 2 நபர்களும் ராஜகுரு தணிகைநாதனின் சிஷ்யர்கள் மட்டுமல்ல, 9வது லெவல் சக்தி உள்ள சிறந்த வீரர்களும் ஆகும். அதனால் அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். வேறு யாரும் சண்டைக்கு செல்லவில்லை. நீ இப்பவும் எங்க பலம் தெரியாம அலட்சியமா பேசுற, இது உனக்கு கொஞ்சம் கூட நல்ல முடிவு தராது. நீ பள்ளத்தாக்குல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன்லாம் எனக்கு தெரியல, ஆனா எங்க 2 பேர்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதனால நீ அந்த 8 பழத்தையும் கொடுத்துட்டு பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிரு என்று அந்த இருவரில் மற்றொருவன் கூறினான். டேய், சண்டைக்கு வாங்கன்னு ஓப்பனா கேட்டுட்டேன், இன்னும் ஏன்டா மாத்தி மாத்தி டயலாக் பேசிட்டு இருக்கீங்க? வாங்கடா சண்டை போட்டு பாத்துக்கலாம், அப்போதானே தெரியும் யார் முடிவு கொடூரமா இருக்குன்னு என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் அந்த 2 நபரில் ஒருவன் மற்றொருவனை பார்த்து, அவனை கொண்டுட்டு வா என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் கண்களை மூடி அந்த பள்ளத்தாக்கு மலையில் அந்த குரங்கு சிலையிடம் இருந்து பெற்ற குரங்கு குத்து சக்தியை வெளியெடுத்தான். அப்போது அந்த சக்தி அவனது உடம்புக்குள் இருந்து வெளியே வந்தது. அந்த நேரம் அவனது உடம்பை சுற்றியும் ஒரு கருப்பு நிறமான திரவியம் வட்டமிட்டது. ஆதன் தனது கண்களை திறந்ததும் அந்த குரங்கு குத்து சக்தி வேகமாக சென்று ஆதனை தாக்க வந்த நபரின் கையிலேயே குத்தியது. அது குத்திய அடுத்த நொடி அந்த நபருக்கு அவனது சக்தியை கையில் எடுக்க முடியவில்லை. அந்த நபரின் கையெலும்பு உடைந்தது. அவன் வலியில் சத்தமிட்டு கத்தினான். அதை பார்த்த ஆதனை அடிக்க காத்திருந்த மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது.
அவர்கள் அங்கு என்ன நடக்கிறது என்று கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மற்றொரு நபர் தனது லைட் வால் சக்தியை எடுத்துக்கொண்டு ஆதனை அடிக்க வேகமாக ஓடினான். அதை பார்த்த ஆதன் மின்னல் ஈட்டியை தனது கையில் எடுத்து நின்றான். அந்த நபர் வேகமாக சென்று ஆதனை கொடூரமாக தாக்க தனது வாளை சுழற்றினான். முதலில் கழுத்துக்கு குறிவைத்தான். அதன் பிறகு உடம்பு, கை, கால் என ஏதாவது ஒரு இடத்தில் வெட்டிவிட வேண்டும் என்று எண்ணி சுழற்றிக் கொண்டே இருந்தான். அதை பார்த்த ஆதன் அந்த வாளிலிருந்து தப்பித்துவிட்டு ஒரு சமயத்தில் அந்த வாளை தனது ஈட்டியை கொண்டு தடுத்தான். அப்போது அந்த நபரால் அந்த வாளை பிடிக்கவே முடியவில்லை. காரணம், அந்த ஈட்டியின் மின்னல் சக்தி அவன் கையை தாக்கியது. அந்த நபர் தனது வாளை கீழே போட்டான். அதன் பிறகு அந்த நபர் கீழே விழுந்த வாளை பார்த்துவிட்டு ஆதனை பார்க்க தலையை உயர்த்தினான். அப்போது ஆதன் அவனது மின்னல் ஈட்டியை வைத்து அந்த நபரின் தொண்டையில் இறக்கிவிட்டு வேகமாக வெளியே எடுத்தான். அந்த நபரின் தொண்டையில் இருந்து ரத்தம் பீரிட்டு வந்து வெளியே தெரித்தது. அந்த நபர் அப்படியே முட்டி போட்டு கீழே விழுந்து அப்படியே இறந்து போனான். அதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏன், வருளால் கூட அங்கு நடந்தவற்றை நம்பவே முடியவில்லை. அதன் பிறகு ஆதன் 2 அடி முன்னெடுத்து வைத்துவிட்டு தனது புயல் ஈட்டி சக்தியை வெளியெடுத்து அதை அந்த முதலில் கையில் அடித்த நபரை நோக்கி எறிந்தான். அது கண்ணிமைக்கும் நேரத்தில் வேகமாக சென்று அந்த நபரின் நெஞ்சில் பாய்ந்தது. அந்த நபரும் அங்கேயே விழுந்து இறந்து போனான். ஆதன் அன்றும் இன்றும் ஒரே முடிவில் தான் இருந்தான். தன்னை யாரேனும் காயப்படுத்தவோ அல்லது கொல்லவோ வந்தால் அவர்களின் உயிரை எடுக்க யோசிக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அந்த இருவரையும் கொன்றுவிட்டு அந்த புயல் ஈட்டியையும் எடுத்துக்கொண்டு அங்கிருக்கும் அனைவரையும் திரும்பி பார்த்தான். அந்த கூட்டத்தில் சிலர் ஆதனை பார்த்து பயந்தார்கள். சிலர் அவனை கோபத்துடன் முறைத்தார்கள். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். அப்போது அவனை பார்த்து அந்த கூட்டத்தில் ஒருவன், அந்த 8 பழத்தை வச்சிருக்கவன் தப்பிச்சு போக பாக்குறான், வாங்க நம்ம போய் அவனை தடுக்கலாம் என்று கத்தினான். அந்த நபர் கத்தியதை கேட்டு அங்கிருந்து கலைந்த கூட்டத்தினரும் சண்டையை பார்த்துவிட்டு அங்கேயே திரும்பி நின்றார்கள். அது மட்டுமின்றி அங்கு இறந்து கிடக்கும் 2 வீரர்களையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவன், அங்க பாருங்க, அந்த முதல் பரிசு வாங்கினவன் 7வது லெவல் சக்தி உள்ளவன் 9வது லெவல் சக்தி உள்ள 2 பேரை கொன்றிருக்கான். அதுவும் இல்லாம இங்க பாருங்க, பல மாவீரர்கள் அந்த பரிசு ஜெயிச்சவன் கூட சண்டை போட போறாங்க, பாருங்க பாருங்க என்று கத்தினான். அந்த மக்கள் கூட்டம் அப்படியே நின்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த பள்ளத்தாக்கில் முதலாக பங்கெடுத்த சிலர்தான் ஒன்று சேர்ந்து ஆதனை அடிக்க வந்தார்கள். அதை பார்த்து ஆதன் சிறிதும் பயப்படாமல் நடந்து சென்றான். அப்போது அவனை சுற்றி வளைத்த சிலர் அவர்களது சக்தியை வெளிப்படுத்தினார்கள். அப்போது ஆதன் தனது ஈட்டியை எடுத்து அவனை தாக்க வரும் சக்திகளை தடுத்துக் கொண்டும் அந்த சக்திகளை சுற்றியிருக்கும் மற்ற வீரர்களின் மீது திருப்பி விட்டுக் கொண்டும் இருந்தான். அந்த சக்திப்படும் நபர்கள் எல்லாம் கருகி சாம்பலாகிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் தனது புயல் ஈட்டி சக்தியை எடுத்து அவனை சுற்றி வளைத்து நின்ற ஆட்கள் மீது எறிந்தான். அப்போது அந்த ஈட்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனை சுற்றியிருந்த 10 நபர்களின் தலையையும் துண்டாக வெட்டி எறிந்து விட்டு வந்து ஆதனின் கையில் நின்றது. அப்போது அந்த ஈட்டி முழுவதும் இரத்தமாக இருந்தது. அந்த 10 நபர்களும் தலையில்லாமல் முண்டமாக அங்கிருந்து தள்ளாடிவிட்டு அப்படியே கீழே விழுந்தார்கள். அந்த சம்பவம் அங்கிருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கியது. ஏனென்றால் அந்த நபர்கள் பள்ளத்தாக்கிற்குள் முதன்முறையாக வந்தவர்களாக இருப்பினும் அவர்களெல்லாம் 9வது லெவல் சக்தி உள்ளவர்களாகும். அவர்களெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறந்து விழுந்ததுதான் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயமே. அதை பார்க்க 9வது லெவல் சக்திக்கு மேல் இருக்கும் எக்ஸ்போர்ட் லெவல் நபர்களுக்கு எல்லாம் ஆதன் மீது கோபம் அதிகமானது. அதில் ஒருவன் தனது சக்தியான கரடி ஸ்பிரிட்டை வெளியெடுத்தான். அவனைத் தொடர்ந்து அவனுக்கு அருகில் இருந்தவன் அவனது டைகர் ஸ்பிரிட்டை வெளியெடுத்தான். அந்த 2 ஸ்பிரிட்டுகளையும் பார்த்த மக்கள் திகைத்து போனார்கள். ஒரு 7வது லெவல் சக்தி உள்ளவன் இந்த 2 ஸ்பிரிட்டையும் சமாளிக்க வாய்ப்பே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த 2 ஸ்பிரிட்டையும் பார்த்த சோமன், ஆத்தாடி ஆத்தா, இது என்ன இவ்வளவு பெரிய கரடி, அதை விட அந்த புலி ரொம்ப பெருசா இருக்கே, இதுங்க ரெண்டும் ஆதனை எதுவும் பண்ணிடுமா? இல்ல வாய்ப்பே இல்ல, ஏன்னா நம்ம நண்பன் சக்தி பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே என்று தைரியமாக நினைத்துவிட்டு ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தான். அப்படியே மறுபக்கம் பருள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு, ஆதனுக்கு நம்ம உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன்னா அவனால அந்த 2 ஸ்பிரிட்டையும் கண்டிப்பா தாக்குப்பிடிக்கவே முடியாது. ஆனா அவன் சொல்லாம நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, சரி அவனா கூப்பிடுற வரைக்கும் காத்திருப்போம் என்று நினைத்தாள். வெண்ணிலாவும் மஞ்சுவும் அந்த 2 ஸ்பிரிட்டையும் பார்த்து
சற்று பதட்டமடைந்தார்கள். இருப்பினும் அதை ஆதன் வீழ்த்தி விடுவான் என்று அமைதியாக அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கரடியும் புலியும் ஒன்று சேர்ந்து வந்து ஆதனை தாக்கியது. ஆதன் அந்த தாக்குதல்களை தடுத்துக் கொண்டுதான் இருந்தான். அவன் அதை திருப்பி அடிக்கவில்லை. அதை பார்த்த அந்த ஸ்பிரிட்டுகளின் எக்ஸ்போர்ட்கள் வஞ்சகமாக சிரித்தார்கள். அப்போது அந்த கரடி ஸ்பிரிட் தனது கூர்மையான நகத்தை வைத்து ஆதனின் உடம்பில் கிழித்தது. அதைத் தொடர்ந்து அந்த புலியும் ஆதனின் கை, உடம்பு என்று எல்லா இடங்களிலும் தனது கூர்மையான நகத்தை வைத்து காயப்படுத்தியது. அந்த கரடி ஆதனை பிடித்து தூக்கி எறிந்தது. அவன் அந்த பக்கம் இருந்த ஒரு மரத்தில் அடித்து விழுந்தான். அப்போது அந்த மரத்திற்கு மேல் இருந்த சோமன், மச்சான் இந்த பரம்பு குச்சியை வச்சு நான் அன்னைக்கு பண்ண மாதிரியே பண்ணு, ஆனா என் கத்திக்கு பதிலா உன் ஈட்டியை பயன்படுத்திக்கோ என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் அந்த பிரம்பு குச்சியை வாங்கி கொண்டான். அப்போது புலிதான் வேகமாக வந்தது. அதை ஆதன் அந்த பிரம்பு குச்சியை சாட்டையாக மாற்றி அந்த புலியின் கழுத்தில் போட்டு இழுத்தான். அந்த புலியும் வேகமாக சென்றது. அப்போது ஆதன் தனது மின்னல் ஈட்டியை வைத்து அந்த புலியின் தொண்டையிலேயே சொருகினான். அந்த புலி அப்படியே ஆதனின் மீது விழுந்தது. ஆனால் அங்கு இருப்பவர்கள் அந்த புலி ஆதனை கொன்றுவிட்டது என்று எண்ணினார்கள். அப்போது அந்த புலி ஸ்பிரிட்டின் எக்ஸ்போர்ட் அந்த கரடி ஸ்பிரிட்டின் எக்ஸ்போர்ட்டை பார்த்து, என் புலிதான்ப்பா ஆதனை கொன்றிருக்கு, அப்ப இந்த 8 பழத்துல 5 பழம் எனக்கு, மீதி 3 பழம் தான் உனக்கு, சரியா என்று கூறினான். அதற்கு அந்த கரடி ஸ்பிரிட்டின் எக்ஸ்போர்ட், என்னப்பா ஆளுக்கு பாதின்னு முதல்ல பேசிருந்தோம், இப்ப இப்படி பேசுற? உன் புலி அவனை கொன்னு இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அவனை வலிமையா காயப்படுத்தினது என் கரடி தான்ப்பா என்று கூறினான். இருவரும் அந்த 8 பழத்தில் சரிபாதி என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது சோமன் மரத்திலிருந்து குதித்து அவர்கள் இருவரையும் பார்த்து, டேய் டபுள் கோமாலிஸ், இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்களாடா, கொஞ்சம் இங்க பாருங்கடா என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த இருவரும் திரும்பி ஆதனை பார்த்தார்கள். அப்போது ஆதன் அந்த புலியை நெஞ்சில் எட்டி உதைத்தான். அது வந்து அந்த புலி வைத்திருந்த எக்ஸ்போர்ட்டின் மேல் விழுந்தது. அப்போதுதான் அவன் தெரிந்து கொண்டான் தனது புலி செத்துவிட்டது என்று. அவன் திரும்பி பார்த்த அடுத்த நொடி ஆதனின் ஈட்டி அவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது அவனால் ஏதும் செய்ய முடியாமல் அப்படியே நின்றான். அந்த ஈட்டி வேகமாக சென்று அந்த எக்ஸ்போர்ட்டின் தொண்டையில் இறங்கி மறுபக்கம் வந்தது. அந்த எக்ஸ்போர்ட்டும் அப்படியே கீழே விழுந்து இருந்தான். அதை பார்த்து மற்றொரு எக்ஸ்போர்ட் தனது கரடியை பார்த்து, அவனை கொன்னுட்டு வா என்று உத்தரவிட்டான். அப்போது ஆதன் அந்த பிரம்பு குச்சியை சோமனிடம் வீசிவிட்டு வேகமாக வந்த கரடியை நோக்கி ஓடினான். அந்த கரடியும் ஆதனை நோக்கி ஓடி வந்தது. ஆதன் வேகமாக அந்த கரடிக்கு அருகில் வந்ததும் அதன் காலுக்கு இடையில் இருந்த சந்தில் உள்ளே சென்று அதற்கு பின்னால் வந்து நின்றான். அந்த கரடி வேகமாக பின்னால் திரும்பியது. அப்போது ஆதன் தனது குரங்கு குத்து சக்தியை வைத்து அந்த கரடியின் வயிற்றில் இடைவிடாமல் குத்திக் கொண்டே இருந்தான். அந்த கரடியும் குத்து வாங்கிக் கொண்டே இருந்தது. ஆதன் மிகவும் வேகமாக குத்தினான். அதனால் அந்த கரடி எந்த சக்தியையும் பயன்படுத்த முடியாமல் சோர்ந்து போனது. அதை தெரிந்து கொண்ட ஆதன் தனது சக்தியை வேகப்படுத்தி ஓங்கி குத்தினான். அப்போது அந்த கரடி வாயில் ரத்தம் கசிய அந்த எக்ஸ்போர்ட்டின் முன்னால் விழுந்து இறந்து போனது. அதை பார்த்த அந்த எக்ஸ்போர்ட் ஆதனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஸ்பிரிட்ட கொல்லுவ, எங்க உன் சக்தி என்கிட்ட காட்டுறா பாக்கலாம் என்று சவால் விட்டான். ஆகா, இவன் என்ன சனியனை சட்டப்பைகளை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான், சரி இவனு அவுட் ஆக போறது எப்படின்னு மரத்துல உட்காந்தே பாப்போம் என்று சோமன் நினைத்து விட்டு வேக வேகமாக மீண்டும் மரமேறி மறந்தான். அப்போது ஆதன் அந்த எக்ஸ்போர்ட்டை பார்த்து, உனக்கு சங்கு ஊதுறதுன்னு ஆயிருச்சு, அதை எப்படி ஊதுனா என்ன, சரி வா உன் சக்தியை முதல்ல காட்டு, அதுக்கப்புறம் என் சக்தியை காட்டுறேன், இதுல நீயும் ஆயுதம் பயன்படுத்த கூடாது, நானும் பண்ண மாட்டேன், சரியா வா என்று கூறினான். அந்த எக்ஸ்பர்ட் சரி என்றவாறு தலையசைத்து விட்டு அவனிடமிருந்த மார்ஷியல் குத்து திறமையை ஆதனிடம் வெளிப்படுத்தினான். ஆதன் அந்த சக்தியை தடுத்துக் கொண்டே இருந்தான். அவன் திருப்பி அடிக்கவே இல்லை. அதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட் ஆதன் தனது சக்தியை பார்த்து பயந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது ஆதன் அவனது காலை வைத்து அந்த எக்ஸ்பர்ட்டை ஒரு உதை மட்டும் உதைத்தான். அவன் 100 அடி தூரம் சென்று விழுந்தான். அதை பார்த்த அந்த மக்கள் அனைவரும் அந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து கை காட்டி கிண்டல் செய்து சிரித்தார்கள். அந்த எக்ஸ்பர்ட் வேகமாக தரையில் இருந்து எழுந்து நின்றான். பரவாயில்லையே, நீ சில மண்ணு ஓட்டினதும் இங்க இருந்து ஓடிடுவனு பார்த்தேன், ஆனா நீ மறுபடியும் சாகணும்னு இவ்வளவு ஆவலா இருக்கியே, சரி வா வா இதுக்கு ஒரு எண்டுகாடு போட்டுற என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அதை கேட்ட அந்த நபர் கோபமாக ஆதனை தாக்க ஓடி வந்தான். இப்போது அந்த நபர் ஆதனிடம் கொடுத்த வாக்கை மீறி தனது கையில் ஒரு நெருப்பு எரியும் வாளை எடுத்துக் கொண்டு வந்தான். அதை பார்த்த ஆதன் கோபமடைந்தான். இருப்பினும் அவன் எந்த ஒரு ஆயுதமும் எடுக்கவில்லை.
இப்போது அந்த நபர் வந்து ஆதனை விட்ட வாளை வீசினான். ஆதன் அந்த வாள்வீச்சில் இருந்து தப்பித்துவிட்டு அந்த கரடியை அடிக்க பயன்படுத்திய குரங்கு குத்து சக்தியை பயன்படுத்தினான். அந்த குத்து ஆரம்பித்து 10வது குத்தில் அந்த எக்ஸ்பர்ட் வாயில் ரத்தம் வந்தவாறே முட்டி போட்டு கீழே அமர்ந்தான். அதை பார்த்த ஆதன் தனது குரங்கு குத்தை அந்த எக்ஸ்பர்ட்டின் முகத்தில் ஒரு குத்து குத்தினான். அந்த எக்ஸ்பர்ட் அப்படியே பின்னால் சாய்ந்து கீழே விழுந்து இறந்து போனான். அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதனை ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனுக்கு காத்திருக்கும் ஆச்சரியம் என்ன? வருள் எடுக்கப் போகும் அதிரடி முடிவு என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.